கீழடியன் தாய்மொழி பேரை வச்சது நான் தான். அன்னைக்கு வந்து அண்ணன் எடப்பாடியாருடைய ஆணைப்படி. அதே போல பல இடங்கள்ல அகழ்வாய்வுகள் அழகன்குளத்திலிருந்து எங்க வந்து பாண்டிய நாட்டின் மிக முக்கியமான துறைமுகமா இருந்த அந்த இடத்துல அழகன் குளத்துல 3 முறை அகழ்வாய்வு செய்தது புரட்சி தலைவியின் ஆட்சி, புரட்சி தமிழரின் ஆட்சி. இந்த மாதிரி வந்து இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற அகழ்வாய்வுகள் 8 அகழ்வாய்வுகள் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். இதுக்கெல்லாம் வித்திட்டது புரட்சி தமிழரின் ஆட்சியில் தான். 15 தொல்லியல் நிபுணர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் தமிழக அரசாங்கத்துக்கு. இன்னைக்கு வந்து எந்த மாநிலத்திலையும் இந்த அளவுக்கு தொல்லியல் நிபுணர்கள், அதே போல நம்ம கார்டோகிராஃபர்னு சொல்லக்கூடிய அந்த கல்வெட்டை படியெடுக்கக்கூடிய நிபுணர்கள், இதெல்லாம் அதிகமா இருக்கிறது தமிழ்நாடு தான். அதற்கு வித்திட்டது ஒரே ஜீவோல 15 தொல்லியல் நிபுணர்களை எடுத்து வைக்க ஆணை பிறப்பித்தது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். இன்னைக்கு கீழடின்னு பேசுறீங்களே, அந்த கீழடிக்கு அருங்காட்சியகம் உருவாக்கியது. முதல்ல 21 கோடி அலாட் பண்ணி அந்த இடத்துல வந்து அந்த அருங்காட்சியகத்தை திறந்து வச்சது. முதற்கட்ட பணிகள் நிறைவு பெற்று அந்த இடத்துல ரெவென்யூல பெரிய பிரச்சனை இருந்தது. அந்த விவசாயிகள் இடம் கொடுக்க மாட்டேனாங்க. அதெல்லாம் சமாதானப்படுத்தி அந்த இடத்துல இடத்தை எடுத்து 10,000 அரும்பொருட்களுக்கு மேல மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த மைசூர்ல இருந்து மீட்டு கொண்டு வந்தது எடப்பாடியார் அவர்கள். இது எல்லாம் வந்து இது இல்லாம இன்னைக்கு ஏதோ வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோன்ற மாதிரி இன்னைக்கு வந்து படம் போடுறீங்க. மோடி தான் என்னுடைய தாய்மொழி அப்படின்னு சொல்லி போடுறீங்க. கண்டிப்பா இது எங்க சட்ட ரீதியா அதை சந்திப்போம். அதுக்கு மேல வந்து டிஆர்பி ராஜா அவர்களே, ஏதாவது கொஞ்சம் மனசாட்சி இருந்தா, ஒரு பைசா கீழடிக்கு ஒதுக்காத திமுக அரசாங்கம் 2006 இருந்து 2011 வரைக்கும் கீழடியில் அகழ்வாய்வு செய்ய வேண்டும் என்ற எத்தனையோ கோரிக்கைகள் வந்த பொழுது அன்னைக்கு கலைஞர் தலைமையில் இருந்த திமுக ஆட்சி ஒரு பைசா ஒதுக்கல. அந்த 5 ஆண்டுகள் 2006 இருந்து 2011 வரைக்கும் இந்த இரு துறைகளுக்கும், அருங்காட்சியகம் மற்றும் தொல்லியல் துறைகளுக்கு திமுக அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்ட பணம் 5 ஆண்டுகள் சேர்த்து 9 கோடி. இதை மறுக்க முடியுமான்னு பாருங்க. அதே போல அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியில் அந்த 4 ஆண்டுகள்ல இந்த தொல்லியல் துறை, அருங்காட்சியக துறைக்கு சராசரியாக 105 கோடி ஒரு வருடத்திற்கு ஒதுக்கியவர் எடப்பாடியார் அவர்கள். அதே போல ஆசிய வளர்ச்சி வங்கியிலிருந்து 26 கோடி எடுத்து இங்க இருக்கிற ஆலம்பரை போர்ட்ல இருந்து கன்னியாகுமரியில் இருக்கிற கோட்டைகள் வரைக்கும் சீர்படுத்தியது அண்ணன் எடப்பாடியாரின் ஆட்சி. இந்த மாதிரி வந்து தொல்லியல் துறை, இந்த இருக்கிற எக்மோர் மியூசியத்துக்கு தேசிய மியூசியம், நேஷனல் மியூசியம் அங்கீகாரம் பெற்று மத்திய அரசாங்கத்தால் 100 கோடி செலவு செய்ய வைத்தது எடப்பாடியார் ஆட்சி. உங்க ஆட்சியில ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? அந்த 2006, 2011 திருப்பி சொல்றீங்க. 67 கலைஞர் வந்த உடனே தான் தொல்லியல் துறை துவங்கியது. இல்லன்னு மறுக்கல. 5 அகழ்வாய்வுகள் அந்த 5 ஆண்டுகள் துவங்கப்பட்டன. ஆனா அந்த 5 அகழ்வாய்வுகள் தவிர தமிழ்நாட்டில் நடந்த 39 அகழ்வாய்வுகள்ல 33 அகழ்வாய்வுகள் எங்களால் நடத்தப்பட்டது. இதை மறுக்க முடியுமா? ஏன்னா 67க்கு முன்னால ஒண்ணும் இல்ல, இந்த துறையே கிடையாது, இந்தியாவிலே துறை கிடையாது. அதுக்கு நீங்க துறையை ஆரம்பிச்சீங்க. ஆனா என்னைக்கு வந்து கார்பன் டேட்டிங் வந்ததோ, என்னைக்கு வந்து ஒரு பொருளுடைய வரலாறை இத்தனை ஆண்டு அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய கருவிகளும், இத்தனை ஆண்டுகள் அப்படி சொல்லக்கூடிய எல்லா விதமான உபகரணங்களும் என்னைக்கு வந்ததோ அன்னைக்கிலிருந்து கார்பன் டேட்டிங்க்கு அமெரிக்காவுக்கு அனுப்புறோம், இத்தாலிக்கு அனுப்புறோம். நீங்க இன்னைக்கு அறிக்கையில சொல்லிக்கிற எல்லா இடத்துலையும் முதல்ல அனுப்பி தமிழரின் தொன்மை இவ்வளவுன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணது அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி. அம்மா அவர்கள் வந்தவுடனே அவங்க உருவாக்குனது அழகன்குளம். அழகன்குளத்துக்கு அடுத்து 6 இடங்கள்ல அகழ்வாய்வு செஞ்சோம். இன்னைக்கு இவங்க பெருசா பேசுற கொடுமணல்ல இருந்து, கீழடியில இருந்து, அந்த அழகன்குளத்துல சைட் மியூசியம் உருவாக்குறதுல இருந்து